அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு 2023 அக்டோபரிலேயே தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்துவிட்டதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை காக்க திட்டத்தை ஒன்றிய அரசு முழுமையாக கைவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். டங்ஸ்டன் சுரங்க திட்டம் தொடர்பான ஒன்றிய அரசின் அறிக்கை மற்றும் தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டிற்கு துரைமுருகன் பதிலளித்துள்ளார். டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க இருந்த இடம் பல்லுயிர் பகுதி என தெரிந்தே ஒன்றிய அரசு பணிகளை தொடர்ந்ததாக அவர் கூறியுள்ளார். டங்ஸ்டன் சுரங்கத்தால் சட்டம் ஒழுங்கு சீர்கெடும் என கடந்த ஆண்டு அக்டோபர் 3 கடிதம் எழுதப்பட்டதை துரைமுருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். மாசத்துக்கு ஒரு தடவை எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம். முதல்ல தெரிவித்து அவன் பதிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பொய் பிரச்சாரம் வெளியிட்டிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு சார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இந்த டங்ஸ்டன் விவகாரத்துல பொய் சொல்லியிருக்காங்க. அது வெளிப்படையா இப்ப தெரிய வந்து பிரிவிலேஜ் கொண்டாட சொல்லுங்க. தமிழ்நாடு அரசிடம் உரிய நில விவரங்களை கேட்காமலேயே ஒன்றிய அரசு திட்டத்தை அறிவித்ததாக கூறியிருக்கும் அவர், சுரங்க ஏலம் என்பது மாநில அரசின் உரிமை என்றே கடிதத்தில் குறிப்பிட்டிருந்ததாக தெரிவித்தார். ஏல அறிவிப்பின் போதே எதிர்ப்பு தெரிவிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளித்துள்ள அவர், தற்போதைய ஒன்றிய அரசின் செயல்பாடுகள் அறிந்த எவருக்கும் இது வீண் நடவடிக்கை என்பது தெரியும் என்று கூறியுள்ளார். ஒன்றிய சுரங்க அமைச்சகத்தால் ஏலம் மட்டுமே விட முடியும் என்று கூறியிருக்கும் அவர், சுரங்க பணிகளை தொடங்குவதற்கான அனுமதியை மாநில அரசால் மட்டுமே வழங்க முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனை ஒன்றிய அரசு ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். பிரதமரிடம் முதலமைச்சர் அழுத்தம் கொடுத்ததால்தான் மறு ஆய்வுக்கு ஒன்றிய அரசு முன்வந்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் பதிலளித்துள்ளார். ஹிந்துஸ்தான் ஜிங்கிற்கு வழங்கப்பட்ட ஏலத்தை ரத்து செய்வதுடன் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ஒன்றிய அரசு முழுமையாக கைவிட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்று அமைச்சர் துரைமுருகன் வலியுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.